இப்ப காலகட்டத்துல வந்து குழந்தைங்களுக்கு ஊத்துறாங்க அந்த பால் அப்ப திந்து. இப்ப அப்பெல்லாம் அந்த விலை கிடையாது. இப்ப வந்து 1000, 500, 700 அப்படிதான் பால் கறக்குறேன் பாருங்க. ஒரு கழுதைக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த 20 நாங்க ஒரு செகண்ட் கறந்துடுவோம். இதனோட பால் பாருங்க எப்படி இருக்கு, பசும்பால் மாதிரி தான் இருக்கும். சாதாரணமா போய் பால் கறக்கணும் பிடிக்கணும்னா அது வந்து எட்டி வச்சு கையை பிடிச்சி கடிச்சிடும். அது மாதிரி வந்து அதுக்கிட்ட நெருங்க முடியாது. வளர்க்குறவங்க தான் அதுக்கு. நாங்க ஒரு பாலடை கொடுக்கறது இருந்தாவே 1000 ரூபாய். இந்த பாலடே 1000 ரூபாய். ஒரு கழுதை வந்து ஒரு நாளுக்கு வந்து ஒரு 2 குழந்தைங்களுக்கு கொடுக்குற பால் கறக்கும். பேஸ் வாஷ் நல்லா நல்லா நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு வரணும், நல்லா அழகாக இருக்கணும்னா அதை வாங்கி கையிலேயே ஊற்றி தேய்க்கலாம். ஒரு பூரியத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், அந்த காலத்தில் கிளியா பட்டுறப்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க கழுத பாலையே குளிச்சு கழுத பாலையே குடிச்சவங்க, எவ்வளோ அழகானவங்க அவங்க. அதனால தான் மாட்டுப்பால் இன்னைக்கோட விலை ஒரு 50 ரூபா 60 ரூபா. ஆனால் இதனோட விலை ஒரு 50 மில்லி பாலே வந்து 500 ரூபா. அப்போ எப்படி வாங்க முடியும்? வேறு வந்து குழந்தை வந்து அது வந்து கரு முட்டை நிற்காது இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து இந்த பால் ஆண்கள் சாப்பிட்டு வந்தால் அது வந்து கரு முட்டை நிற்கும். அதாவது வந்து குழந்தை பிறக்கிற ஒரு வாழ்ப்பும் இருக்குது இந்த பாலில். ஆண்களுக்கு கல்யாணம் ஆகி ஆண்மை கம்மியாக இருந்தாலும் சரி இந்த பால் ஒரு வாரம் சாப்பிட்டாவே போதும். அந்த முடி சாதாரணமாக தரமாட்டோம். ஏன்னா அது சில பேர் எடுத்துன்னு வந்து சில ஏதோ சொல்லுவாங்க, கை வேலை செய்கிறவங்க மந்திர வேலை செய்கிறவங்கெல்லாம் எடுத்து முடியாது, அது வந்து மசானத்தில் வச்சு செஞ்சால் எங்கள் கழுதை இறந்துடும். அதனால நாங்கள் தரமாட்டோம். குழந்தைங்களுக்கு வந்து தோசை வந்துடுவாங்க, அந்த தோசத்துக்கு அந்த குழந்தைங்களுக்கு எடுத்துன்னு போய் சாம்பிராணியில் போட்டு சாணம் புகையை பிடிச்சா நல்லது. சாம்பிராணி புகை பிடிச்சாவே நல்லது. அந்த சாணம் அந்த சாம்பிராணியில் போட்டு நடு வீட்டில் குழந்தைங்களுக்கு வச்சு பிடிச்சாவே நல்லது. நடு வீட்டில் வந்து அந்த சாம்பிராணி புகை போட்டாவே நல்லது. அதே மாதிரி கல்யாணம் ஆகாது இருக்கிறவங்க வருவாங்க, இதுங்களுக்கு வேஷ்டி கட்டி புடவை கட்டி குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு கும்பிட்டு போனால் அவங்களுக்கு வந்து ஒரு 4 மாதத்துலேயும் 3 மாதத்துலேயும் கல்யாணம் ஆகிடுது, நிச்சயதார்த்தம் ஆகிடுது. நிறைய பேர் வராங்க. அது மாதிரி அன்னைக்கோட விலை வந்து 5000 6000, இன்னைக்கு வந்து 60000 ஒரு கழுதை. ஹலாரின்றது இன்னைக்கோட விலை வந்து இன்னைக்கோட மார்க்கெட் விலை வந்து அது 70000 80000. குதிரை மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில். அது வந்து எப்படின்னா சீமை பசு மாடு மாதிரி, இது வந்து எரம மாடு மாதிரி. இவ இருக்கால, இவ வந்து 1/2 லிட்டர் கறப்பான். குட்டி போட்டவ 1/2 லிட்டர் கறப்பா. அவளுக்கு வந்து அலாரின்றது ஒயிட் கலர் கழுதுக்கு வந்து ஒரு நாளுக்கு 500 ரூபாய் வச்சுன்னா அவள் 1 லிட்டர் பால் தருவாள். ஆனால் அவள் வந்து நகல்லையே அவுத்தி விடக்கூடாது. அதாவது கழுது இறந்துச்சுன்னா அந்த கழுதனோட எலும்பு 1 கிலோ 700 ரூபாய். தலை கலசம் கேட்டான்னா 10000 ரூபாய். இதனோட பொருள் எதுவுமே வேஸ்ட் கிடையாது. கழுது இருந்தாலும் பணம் தான், கழுது இறந்தாலும் பணம் தான். இதோட கோமியம் அப்புறம் சாணம் இதெல்லாம் வந்து எவ்வளோ ரேட்? கோமியம் வந்து 1 லிட்டர் 6000 ரூபாய், சாணம் வந்து 100 ரூபாய். அவங்களுக்கு தேமல் இருக்கும், மூஞ்சியில் வந்து இந்த நிறைய மச்சங்கள் இருக்கும், அதனால் விடாது ஒரு மாதமோ இல்லை 15 நாளோ யூஸ் பண்ணால் அவங்கள மாற்றம் தெரியும், வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து முஸ்லீம் தான், ஒரு சனத்தா கூட டோபிங்களா கூட இருந்ததுனால வந்து எங்களுக்கு அந்த பழக்கம் வந்து நாங்கள் வச்சுன்னு இருக்கோம். நாங்கள் வந்து அது வச்சுன்னு இருந்ததுனால வந்து எங்களுக்கு பெரும்பாலும் வந்து அந்த பால் தான் விற்போம். பால், கழுத கோமியம், கழுத சாணம், அதை தான். எங்கள் பையன் கட்டில் மேலே உட்காந்து சாப்பிடுவான். இது பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது பாருமா எப்படி பார்க்குது பாருமா. இது என்ன செய்வேன், ஏண்டி பார்க்குறேன் அவனை, உன் மூஞ்சி மேலே குத்துவோம், போடி பார்க்காதடி என்ன கூட பார்த்துன்னு தான் நிற்பா. அது மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்களா, அடிக்கிறா பாருங்க அவள் அடிக்கிறா பாருங்க. இது பாருங்க பச்சை பொட்டு, இது தண்ணியில் கலந்து வச்சாதான் அதுக்கு நல்லா இருக்கும். வெறும் வச்சாக்கா இரும்பல் வந்துடும். இதுங்களுக்கு அரிசி கழுவுற தண்ணி, அதுங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாமே வைப்போம். நாங்கள் இது பேர் எடுத்து கூப்பிட்டாலும் சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் வந்துடும் எங்கள் வீட்டாண்ட. ஆமாம், எங்கள் வீட்லேயே இது பிறந்தவா இவ தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவா. இது பாருங்க சார், இது மாதிரி தண்ணி ஊற்றி கழித்து இது மாதிரி வைக்கணும். இது மாதிரி வைக்கணும். இதுக்கு எல்லாமே எங்களுக்கு பார்க்க வரவங்க எல்லாமே எடுத்துன்னு வருவாங்க. இது பாருங்க, மூட்டை வந்து 1600 ரூபாய். இது மணி சாப்பிட்டது போதாதா இன்னும் சாப்பிடணும். பாருங்க முத்தம் கொடுக்குறான் பாருங்க. அதுதான் ஆச்சுமா. என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும் சொல்லு. என்ன கோவமா உனக்கு? கோவமா ஏன்? உனக்கு வச்சேன்ல, சாப்பிடல. சரி சொல்லு என்ன வேணும் சொல்லு என்ன வேணும். சரி நான் உனக்கு சாயங்காலம் வைக்கிறேன். அம்மா நீ கோச்சிக்காத, நல்ல பொண்ணு இல்லை, நல்ல பொண்ணு நீ, நல்ல பொண்ணு, கோவப்படக்கூடாதுன்னு. என் பேர் ரோசி. பெரியவங்க காலத்துலேருந்து நாங்கள் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் உப்பு விற்பாங்க, கிராமத்தில் துணி துவைக்கிறதுக்கு எடுத்துன்னு போவாங்க, அது மாதிரியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ காலகட்டத்தில் வந்து குழந்தைங்களுக்கு ஊற்றுறாங்க அந்த பால் அப்போ திந்து.
இப்போ அப்பெல்லாம் அந்த விலை கிடையாது. இப்போ வந்து 1000, 500, 700 அப்படிதான். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமா நான் இருக்குது எங்கள் வீட்டில். பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கீங்க? பரம்பரையாக இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து முஸ்லீம் தான், தமிழ் ஆள் கிடையாது. ஓகே. ஆனால் வந்து ஒரு சனத்தா கூட டோபிங்களா கூட இருந்ததுனால வந்து எங்களுக்கு அந்த பழக்கம் வந்து நாங்கள் வச்சுன்னு இருக்கோம். நாங்கள் வந்து அது வச்சுன்னு இருந்ததுனால வந்து எங்களுக்கு பெரும்பாலும் வந்து அந்த பால் தான் விற்போம். ஓகே. பால், கழுத கோமியம், கழுத சாணம், அதை தான். இப்போ எல்லாமே ஃபேமஸ் ஆயிடுச்சு. என்ன மெட்ராஸில் வடபழனி ரூமில் கழுத சாம்பிராணி, கழுத சோப்பு, கழுத பேஸ்ட் வாசல் எல்லாமே விற்கிறாங்களப்பா. அதனால வந்து நாங்களும் அதை வச்சுன்னு இருக்கோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, நீ தான் கழுத மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்கள கூட இந்த தொழில இருந்து நம்ம எடுத்து பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு வந்து யோசிக்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து சாதாரணமான ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம். இதில் வந்து எவ்வளோ வந்து கஷ்டங்கள் இருக்குது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கக்கா. இதில் வந்து நல்லது என்ன, நல்ல விஷயத்துக்காக வந்து சில பேர் எண்ணெய் பாரு வேகம் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நம்ம புதுவாயிலில் வந்து முஸ்லீம் அவர் பெரிய கம்பெனி வச்சிடுறாரு. அதில் வந்து இந்த கப்பலுக்கு போகிற மெட்டீரியல் ரோப் இருக்குது பாருங்கள், அதை தயார் பண்ணுறாங்க, வாட்டர் தயார் பண்ணுறாங்க. 25 கழுதை இருக்குது அந்த ஃபார்மஸில். அவர் இத்தனைக்கும் அதை வந்து பாலும் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. அவரோட ராசிக்கு அது இருக்கணுன்றதுனால வந்து இப்போ நான் போன மாதம் ஒரு 15ஆம் தேதி மேலே 3 லட்சம் ரூபாய்க்கு கழுதை ஓட்டு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அதை பராமரிக்கிறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 15,000 சம்பளம். அந்த சும்மா அவரோட ராசிக்கு வந்து எண்ணெய் பார் வேகம் வரும்ன்றதுனால வந்து அவர் முஸ்லீம் தான். அதனால் அவர் 25 கழுதை வச்சிருக்காரு. இப்போ வந்து சில பேருக்கு வந்து இதை வந்து வச்சிருக்கிறதுனாலையோ இல்லை இது வளர்க்குறதுனாலையோ அவங்களுக்கு வந்து நன்மைகள் கூடி வருதுன்னு தான் இப்போ வச்சுருக்காங்க. ஓகேக்கா. வேறு எந்த ஒரு இதுக்கும் இல்லை. ஆனால் அப்போல்லாம் நிறைய கழுதைங்க இருந்தது, இப்போல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது? ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு 10 வச்சுருந்தோம். சரிங்க. இப்போ எங்கிட்ட 5 தான் இருக்குது. நோயால் வந்து ரொம்ப பாதித்து இறந்துச்சு. அன்றைக்கோட விலை வந்து 5,000, 6,000. இன்றைக்கி வந்து 60,000 ஒரு கழுதை. என்ன வகையான கழுதெல்லாம் வச்சுருக்கீங்கக்கா? நாட்டு கழுதை? இதில் வந்து அலாரி இருக்குது, நாட்டு கழுது இருக்குது, அது கோதாவரி கழுதை ஒன்றுவாங்க, அது வந்து லாய்க்பட்டி வராது, அது வந்து காட்டில் மேயிறது. அலாரின்றது இன்னைக்கோட விலை வந்து இன்னைக்கோட மார்க்கெட் விலை வந்து அது 70,000, 80,000. குதிரை மாதிரி இருக்கும், ஒயிட் கலரில். என்னோட செல்லில் இருந்து காமிக்கிறேன் பாருங்க. சரி, ஓகே. ஆனால் அதோட வந்து இதுதான் பெஸ்ட்டு. அது வந்து எப்படின்னா சீமை பசு மாடு மாதிரி, இது வந்து எரம மாடு மாதிரி. அது வந்து எப்பவுமே தண்ணி நல்லா ஃபேன் காற்று வெயிலில் போடக்கூடாது, அப்படி தான் இருக்கும். அது பராமரிக்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாவா இல்லை எல்லாரும்? ஆமாம், இது மாதிரி தையல் போடும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, சாதாரணமாக போய் பால் கறக்கணும் பிடிக்கணும்னா அது வந்து எட்டி வடிக்கும், கையை பிடிச்சி கடிச்சிடும். அது மாதிரி வந்து அதுக்கிட்ட நெருங்க முடியாது, வளர்க்குறவங்க தான் அதுக்கு. அக்கா, இதில் வந்து எவ்வளோக்கா மாதம் வந்து வருமானம் எதிர்பார்க்கலாம்? மாதம் வந்து இதுவே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 சம்பாதிக்கலாம். இப்போ இந்த 1 லிட்டரு வந்து எவ்வளோக்கா விலை போகுது? 1 லிட்டரு வந்து இது கம்பெனிக்கு எடுக்கிறது இருந்தால் 6,000 போகும். நாங்கள் ஒரு பாலடை கொடுக்கறது இருந்தாவே 1000 ரூபாய். இது இருக்கு பாருங்க. ஓகே. இந்த பாலடை 1000 ரூபாய். இந்த பாலடைக்கு லீகலராக கம்பெனிக்கு எடுக்கிறதா இருந்தால் அதாவது வந்து ஒரு 6 கழுதனா இருக்கணும் 1 லிட்டர் பால் கறக்கிறதுக்கு. இப்போ 2-3 இருக்கிறதுனால வந்து நாங்கள் அவ்வளோ கொடுக்க முடியாது. இப்போ இது ஒரு கழுதை வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு பால் கறக்கும்? ஒரு கழுதை வந்து ஒரு நாளுக்கு வந்து ஒரு 2 குழந்தைங்களுக்கு கொடுக்குற பால் கறக்கும். அளவாக எதுவும் சொல்ல முடியுமா? அளவு சொல்ல முடியும், ஒரு 200 ml. 200 மில்லி ஒரு கழுதை வந்து ஒரு நாளைக்கு 200 மில்லி பால் கறக்கும். ஆமாம். சரிக்கா. இதில் வந்து கழுதையோட பால் வந்து வேறு எது வகைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்? எதெல்லாம் வந்து பை ப்ராடக்ட்? ஆஸ்மான் இருந்தால் யூஸ் பண்ணலாம். பேஸ்ட் வாஷ் நல்லா நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு வரணும், நல்லா அழகாக இருக்கணும்னா அதை வாங்கி கையிலேயே ஊற்றி தேய்க்கலாம். ஒரு பூரியத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், அந்த காலத்தில் கிளியாப்பட்டுறப்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். அவங்க கழுத பாலையே குளித்து கழுத பாலையே குடிச்சவங்க, எவ்வளோ அழகானவங்க அவங்க. அதனால தான். இப்போ நம்மளால் முடியுமா? முடியாது. அவ்வளோ பால் 500 ரூபாய், அதை வாங்கி எப்படி நம்ம மூஞ்சி தேய்க்க முடியும் டெய்லி? வேற இந்த மாட்டுப்பால் உபயோகிக்கிற மாதிரி வந்து இதுலேயும் வந்து உபயோகிக்கலாமா? நம்ம வந்து உபயோகிக்கலாம், ஆனால் வந்து இது மருத்துவ குணப்பால். அதனால் வந்து மாட்டுப்பால் இன்னைக்கோட விலை ஒரு 50 ரூபாய், 60 ரூபாய். ஆனால் இதனோட விலை ஒரு 50 மில்லி பாலே வந்து 500 ரூபாய். அப்போ எப்படி வாங்க முடியும்? வேற மகத்துவம் என்னக்கா இருக்குது இந்த பாலில்? வேற வந்து குழந்தை வந்து அது வந்து கரு முட்டை நிற்காது இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து இந்த பால்
ஆண்கள் சாப்பிட்டு வந்தால் அது வந்து கரு முட்டை நிற்கும். அதாவது வந்து குழந்தை பிறக்கிற ஒரு வாய்ப்பும் இருக்குது இந்த பாலில். விடாமல் ஒரு வாரம் சாப்பிடணும். ஆண்களுக்கு கல்யாணம் ஆகி ஆண்மை கம்மியாக இருந்தாலும் சரி இந்த பால் ஒரு வாரம் சாப்பிட்டாவே போதும். இதோட கோமியம் வந்து மருத்துவ குணம் உள்ளது, இதை பற்றி சொல்லுங்களேன். மருத்துவ குணம் படுத்துதுன்னா இப்போ நாட்டு மருந்து கடையில் விற்கிறது இதனோட கோமியம் தான். வீடு கிரகப்பிரவேசம் போகிறதுக்கு தெளிக்கலாம், இல்லை தண்ணி எடுக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம், இல்லை ஒரு கை கால் வலியாக இருக்குது, இல்லை மாறு வலியாக இருக்குது அதுக்கு சாப்பிட்றாங்க. அது வந்து மருத்துவ குணம் தான். ஆனால் வந்து நாங்கள் வந்து கேட்குறவங்களுக்கு தான் மருந்து கடைக்கு தருவோம். லீகலியராக எங்கள் கஸ்டமர் எங்களாண்டியே வந்து ஸ்ட்ரைட்டாக வாங்கிட்டு போயிடுவாங்க. இதோட அந்த சாணம் இப்போ அது வந்து மருத்துவ குணம் இருக்கா? ஆமாம், குழந்தைங்களுக்கு வந்து தோசைன்னுவாங்க. அந்த தோசத்துக்கு அந்த குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சாம்பிராணியில் போட்டு சாணம் புகையை பிடிச்சா நல்லது. சாம்பிராணி புகை பிடிச்சாவே நல்லது. அந்த சாணம் அந்த சாம்பிராணியில் போட்டு நடு வீட்டில் குழந்தைங்களுக்கு வச்சு பிடிச்சாவே நல்லது. நடு வீட்டில் வந்து அந்த சாம்பிராணி புகை போட்டாவே நல்லது தான். இந்த கழுதையோட அந்த முடியிலேருந்து சில பேர் தாயத்தெல்லாம் எடுத்து பண்ணுவேன் அப்படின்ற கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி சொல்லுங்கள். அதை பற்றி என்ன, அது வந்து நாங்கள் சாதாரணமாக தரமாட்டோம். அந்த முடி சாதாரணமாக தரமாட்டோம். ஏன்னா அது சில பேர் எடுத்துன்னு வந்து சில ஏதாவது சொல்லுவாங்க, கை வேலை செய்கிறவங்க மந்திர வேலை செய்கிறவங்கெல்லாம் எடுத்துன்னு போய் அது வந்து மசானத்தில் வச்சு செஞ்சால் எங்கள் கழுதை இறந்துடும். அதனால் நாங்கள் தரமாட்டோம். அப்படி தரணுன்னாக்கா நல்லா பழக்கம் தெரிஞ்சவங்களுக்கு நாங்கள் தருவோம். அதில் வந்து மோதிரம் செஞ்சு போடுவாங்க, தாயத்தை செஞ்சு போடுவாங்க. அவங்களோட ராசி பலம் அது. நன்மையை சேருதுன்னு தானே அவங்க எங்களாண்ட தேடி வராங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகாது இருக்கவங்க வருவாங்க. இதுங்களுக்கு வேஷ்டி கட்டி புடவை கட்டி குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு கும்பிட்டு போனால் அவங்களுக்கு வந்து ஒரு 4 மாதத்துலேயும் 3 மாதத்துலேயும் கல்யாணம் ஆகிடுது, நிச்சயதார்த்தம் ஆகிடுது. நிறைய பேர் வராங்க அது மாதிரி. இதோட பராமரிப்பு இப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இதோட வந்து எப்படி காலையில் ஆரம்பித்து ஈவினிங் முடிகிற வரைக்கும் அதோட இதை சொல்லுங்களேன். கழுதை நாங்கள் காலையில் வந்து சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் கட்டிடுவோம். காலையில் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வச்சுருப்போம். அதுக்கப்புறமா நாங்கள் அவுத்து விட்டுடுவோம். திரும்பி சாயங்காலமாக வந்தால் அதுக்கு பொட்டு தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, வாழைப்பழம், பிஸ்கெட்டு எது இருக்குதோ அது வைப்போம் வீட்டில். இந்த கழுதை வேறு என்னென்ன சாப்பாடெல்லாம் போடுவீங்க? இதுக்கு வந்து என்னென்னலாம் தேவை? எல்லாமே தருவோம். சாப்பாடு தருவோம், தோசை தருவோம், இட்லி தருவோம், கூழ் குடிக்கும், அரிசி சாப்பிடும், நெல் சாப்பிடும், எல்லாமே கீரை வகை பழம் வகை எல்லாமே சாப்பிடும். இதுக்கான இந்த கிளைமேட்டு இப்படி வெயில் அடித்தாலே ரொம்ப இதுவாக இருக்கும், மழை பெஞ்சா இதுவாக இருக்கும் அப்படின்ற இது கிளைமேட். மழையில் மட்டும் நினைக்கக்கூடாது. மழையில் நனைஞ்சா அதுக்கு வந்து இரும்பல் வந்துடுச்சுன்னா இறந்துடும் மழையில். அதுக்குனால வந்து நாங்கள் மழையில் கொட்ட மாட்டோம், செட்டுக்குள்ளே கட்டிடுவோம். வெயிலில் எங்கே வேணாலும் படுத்துன்னு இருக்கோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. மழை காலத்தில் தான் நாங்கள் ரொம்ப பாதுகாப்பு பண்ணுவோம். இப்போ நான் கேட்ட கேள்வி தான். இப்போ வந்து ஒரு சில பேர் திட்டுறதுக்கு சொல்லுவாங்க, நீங்களாம் கழுதை மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்ட்டு. இப்போ அதில் இருக்க கஷ்டத்தை வந்து சொல்லுங்கக்கா, என்ன எப்படி இருக்குன்னு. திருச்சியில் ஒருத்தர் கலெக்டர் வேலை பார்த்துன்னு இருந்தவர் இன்னைக்கு கழுதை பண்ண வச்சு அதனோட டபுள் பங்காக சம்பாதிக்கிறார். 6 பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு. அங்கங்கே பண்ணையில் வச்சுட்டு அதுங்களுக்கு வந்து கழுதை சாம்பிராணி, கழுதை விரட்டி, கழுதை பால் சோப்பு அது மாதிரியெல்லாம் தயார் பண்ணி இன்றைக்கி நிறைய ஃபேமஸ் ஆகிடுச்சு கழுதைங்க. எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு பலன் உண்டு. ஆமாம், இன்னைக்கு கழுதையோட இது எங்கே இருக்கிறவங்களும் கையெடுத்து கும்பிட்றாங்க. கழுதை மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்குன்றாங்க. இன்றைக்கி அதை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. பால் வியாபாரம் பண்ணுறாங்க, சாணம் வியாபாரம் பண்ணுறாங்க, எல்லாமே. இப்போ மார்க்கெட்டில் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கறி மார்க்கெட்டே இருந்து சீராவில். இப்போ வந்து அதுங்களுக்கு வந்து அறக்கக்கூடாது, அதுங்களுக்கு வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டுட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே வளர்க்குறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. பெரிய பெரிய பில்டிங்கு அவங்கெல்லாம் பங்களா அவங்க கட்டுறாங்க. அவங்கெல்லாம் எடுத்துன்னு போய் வாசலில் வச்சு அதுக்கு ஒரு ஆளை வச்சு மேய்ச்சி கட்டுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நபர் வந்து இப்போ கழுதை வளைச்சு அது மூலிமா நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு அப்படின்னா அவருக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி வந்து விஷயங்கள் வந்து சொல்லுவீங்க? என்ன மாதிரி அதுக்கு என்ன சாப்பிடும், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எத்தனை மாதத்தில் குட்டி போடும், எந்த பெண்கள் எத்தனை பெண் கழுதுக்கு எத்தனை ஆண் கழுது இருக்கணும், அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஆண் கழுதை ஒரு பெண் கழுதை இது 2 மட்டும் வாங்கிட்டு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ இருக்கும், அதுக்கு பராமரிப்பு செலவு எவ்வளோ இருக்கும், அதுக்கு பார்த்துருக்குன்னா ஒரு ஆள் போடுறதுனா எவ்வளோ இருக்கும், இப்போ அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஒரு ஆண் கழுது ஒரு பெண் கழுது ஒரு ஜோடி வாங்கினா 1 லட்ச ரூபாய் இருக்கணும் ரெண்டுக்குமே. அது ஒரு ஆள் வச்சு அதை பராமரிக்கணும்னா அவருக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 தரணும். அதுங்களுக்கு தீனி அது இதன்னு கணக்கு பண்ணியாங்கன்னா அது என்ன சாப்பிட போகுது, நம்ம என்ன வைக்கிறோமோ அதை புல்லு போடலாம், இல்லை வேறு வேஸ்ட்டான காய்கறி போடலாம், சாப்பாடு போடலாம், அவ்வளோதான். அதுக்கு
இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதை கெட்டா குட்டி சவரன்னு சொல்லிட்டு. இப்போ அதோட விளக்கம் உங்களுக்கு தெரியுமாக்கா? கழுதை கெட்டா குட்டி சோறன்றது இல்லை, இப்போ நம்ம தான் குட்டி சோற போகிறோம். கழுதை கெட்டா குட்டி சோறன்னு சொல்கிறது பழமொழி எப்படி தெரியுமா? அதுங்க அதுக்கு முன்னாடி வந்து பூர்வ காலத்தில் வந்து மேய்ஞ்சிட்டு வந்து அதுங்களை வந்து வீட்டில் போனாவும் துரத்துவாங்க, எங்கன்னா வந்து நின்னாவும் துரத்துவாங்க. அது என்ன பண்ணும்? பாயடைஞ்சு போனால் ஒரு குட்டி சோறுன்னு தான் போய் நிற்கும். அதுக்கு தான் அந்த பழமொழி, கழுதை கெட்டா குட்டி சோறுன்னு. கழுதைங்க ஒரு சாமியாக கும்பிட்றாங்க. தெரியாதவங்க அதை பற்றி தெரியாதவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் தெரிஞ்ச பிற்பாடு அதுக்கு ஒரு தெய்வமாக நினைக்கிறாங்க. பாருங்கள், எங்கே பாருங்கள், வீட்டுங்கள்லாம் அதனோட படத்தை வச்சு ஃபோட்டோவை வச்சு கும்பிட்றாங்க. இப்போ இது கேட்கலாமா? இது பதில் சொல்லலாம். இப்போ நீங்கள் மாற்று மதத்தில் இருந்து இப்போ இது மாதிரி வந்து பண்ணலாமா? இப்போ இதை பற்றி வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். எனக்கு யார் சொல்கிறாங்கன்னு கவலை கிடையாது. அவள் பாரு கழுது மேய்க்கிறா, கழுது மேய்க்கிறவள்னு கூப்பிட்றாங்க. எனக்கு அதை பற்றி எனக்கு அவசியமே இல்லை. நான் அதை பற்றி நான் வந்து கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டேன். என்னோட தொழில் நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அக்கா, இதில் கழுதை ஒரு கழுதையும் வந்து அதிகபட்சம் ஒரு 200 மில்லி ஒரு நாளைக்கு கறக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் வேறுபாடு இருக்கா? கழுதையோட அந்த குட்டி போட்டால் இவ்வளோ கறக்கும் அந்த மாதிரி? இவ இருக்கால, இவ வந்து 1/2 லிட்டர் கறப்பான். குட்டி போட்டால் 1/2 லிட்டர் கறப்பான். அதே மாதிரி ஹலாரி பண்ணுறது 1 லிட்டர் கறக்கும். ஆனால் அது ஒரு நாளுக்கு வந்து 500 ரூபாய் செலவுனா வைக்கணும். இவளுக்கு 200 ரூபாய் வச்சாவே 1/2 லிட்டர் கறப்பா. அவளுக்கு வந்து அலாரின்றது ஒயிட் கலர் கழுதுக்கு வந்து ஒரு நாளுக்கு 500 ரூபாய் வச்சுன்னா அவள் 1 லிட்டர் பால் தருவாள். ஆனால் அவள் வந்து நகல்லையே அவுத்தி விடக்கூடாது. இது வந்து எங்கே வேணாலும் சுற்றிட்டு வரும், எங்கே வேணாலும் சுற்றிட்டு வரோம், எப்படி வேணாலும் சுற்றிட்டு வரோம். ஆனால் அதுங்களுக்கு வந்து உஷாராக பார்த்துக்கணும். ஆனால் இது கழுதை வந்து குட்டி போட்டு 1 மாதத்து வரைக்கும் தான் 1/2 லிட்டர் தரும். அதுக்கப்புறமா 200 ml தான். ஏன்னா அதனோட குட்டி சாப்பிடணும் இல்லையா, அதனால. எது வகையாக வந்து வியாபாரமாக பண்ணுறீங்க? அதாவது கழுது இறந்துச்சுன்னா அந்த கழுதனோட எலும்பு 1 கிலோ 700 ரூபாய். தலை கலசம் கேட்டான்னா 10,000 ரூபாய். அதெல்லாம் சில வயதுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க நாட்டு மருந்து கல்ல இருந்து. இதனோட பொருள் எதுவுமே வேஸ்ட் கிடையாது. கழுது இருந்தாலும் பணம் தான், கழுது இறந்தாலும் பணம் தான். இதோட கோமியம் அப்புறம் சாணம் இதெல்லாம் வந்து எவ்வளோ ரேட்? கோமியம் வந்து 1 லிட்டர் 6,000 ரூபாய், சாணம் வந்து 100 ரூபாய். அதாவது வந்து நாங்கள் தரோம், கொஞ்சம் தெரிஞ்சவங்க வந்தாக்கா கொஞ்சம் கம்மியாக தருவோம். அது அதிகமாக குடிப்பழக்கத்துக்கு ஆளாகணுங்களா இந்த கழுதையோட கோமியம் வந்து யூஸ் ஆகுதுன்ற? ஆமாம், குடிப்பழக்கத்துக்கு வந்து அடிமையானவங்க இதை நீங்கள் கேட்குறீங்க, நான் பப்ளிக்கில் உங்ககிட்ட சொல்கிறேன். இதை பார்த்துட்டு சாப்பிட்றவங்க கூட சாப்பிட மாட்டாங்க, அதுதான் விஷயம். அதை சொல்லிட்டோன்னா இப்போ வீடியோ பார்க்குறவங்க ஓஹோ இதுதான் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து தர்றாங்க போல இருக்குது அன்னி சாப்பிட முடியாது. புரியுது. அதனால வந்து அதை சொல்ல முடியாதுண்ணா, எதில் தரலான்னு சொல்ல முடியாது. அதை சில பெண்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிளியோபெட்ரா விஷயம் இருக்குல்ல, ஆமாம், கழுதை பால் நம்ம இது குடிச்சா இல்லை தடவுனா வெள்ளையாயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போய் வெள்ளையாய்க்க? நிறைய வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு தேமல் இருக்கும், மூஞ்சியில் வந்து இந்த நிறைய மச்சங்கள் இருக்கும். அதனால் விடாத 1 மாதமோ இல்லை 15 நாளோ யூஸ் பண்ணால் அவங்களுக்கு மாற்றம் தெரியுது, வந்து வாங்கிட்டு போகிறாங்க எங்களாண்ட. இது பாருங்க சார், நான் வைக்கிறேன் பாருங்க. இதாவது வந்து பச்சை பொட்டு. இது பாருங்க பச்சை பொட்டு. இது தண்ணியில கலந்து வச்சாதான் அதுக்கு நல்லா இருக்கும். வெறும் வச்சாக்கா இரும்பல் வந்துடும் இதுங்களுக்கு. அதனால வந்து அதே மாதிரி நாங்கள் அரிசி கழுவுற தண்ணி, அதுங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாமே வைப்போம். நாங்கள் இது பேர் எடுத்து கூப்பிட்டாலும் சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் வந்துடும் எங்கள் வீட்டாண்ட. வந்துட்டு அதுக்கு தேவையானது சாப்பிட்டு அங்கேயே படுத்திக்கும். அதோட நாங்கள் காலையில் தான் பால் கறப்போம். ஆமாம், எங்கள் வீட்லேயே இது பிறந்தவா இவ தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவா. தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்றுமா இவ தான். இது பாருங்க சார், இது மாதிரி தண்ணி ஊற்றி கழித்து இது மாதிரி வைக்கணும். இது மாதிரி வைக்கணும், இதுக்கு சீவனம் இது மாதிரி வைக்கணும். இது பாருங்க எல்லாம் எடுத்து பாருங்க. இது பாருங்க அவங்க பையன் பாருங்க, அம்மாவும் பையனும் 2 பேரும் சாப்பிட்றாங்க பாருங்க. இது மாதிரி வைக்கணும். சாப்பாடாகட்டும் எதுவாகட்டும் எல்லாமே எங்களுக்கு பார்க்க வரவங்க எல்லாமே எடுத்துன்னு வருவாங்க. இது பாருங்க மூட்டை வந்து 1600 ரூபாய். இது ஒரு பை. இதுங்களுக்கு அண்ணி எடுத்துன்னு வந்து வைப்போம். இதை சாப்பிட்றாங்க பாருங்க, சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, மறுபடியும் அந்த நேரத்துக்கு வந்து சாப்பிடுவாங்க. இதுதான் இவங்களுக்கு நாங்கள் வைக்கிறது. வைப்போம் நிறைய இருந்தாக்கா, பழம் வாழைப்பழம் அதெல்லாம் எடுத்துன்னு வந்து வைப்போம், கீரை வகை எடுத்துன்னு வந்து வைப்போம், எல்லாமே எடுத்துன்னு வந்து வைப்போம். எந்த சாப்பாடு போட்டு அதிகமாக பால் கறக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுதான் பச்சை பொட்டு தான். பச்சை பொட்டு தான். ஆமாம், ஓகே. பச்சை பொட்டு போட்டால் தான் அதிகமான பால் கறக்கும். நாங்கள் அதுதான் சாயங்காலம் வைப்போம். இல்லையே இயற்கையாக வைக்கிறது கூழு காசி வைப்போம் வெயில் காலத்தில். அதுங்களுக்கு எங்கேயோ போய் மேய்ஞ்சிட்டு வருது இல்லையா, ரொம்ப ஹீட் ஆகிடுது உடம்பு பண்ணி வைப்போம். அரிசி கழுவுற தண்ணி வைப்போம். அதெல்லாம் வச்சாலும் எங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு வந்து இந்த பொட்டு தான், இதை தான் வைப்போம் நாங்கள். ஒரு நாளும் அளவு மாறும் டெய்லியும்? ஆமாம், ஒரு செகண்ட் கறந்தாக்கா ஒரு சங்கு,
கொஞ்சம் நேரம் கறந்தோன்னா ஒரு 2 சங்கு 3 சங்கு கறக்கலாம். இப்போ அப்படி குட்டி போட்ட நேரத்தில் ஒரு 2 செகண்ட்லேயே நாங்கள் கறந்துடுவோம். இப்போ இதே கழுதை வந்து டெய்லியும் இப்போ 200 மில்லி டெய்லி கறக்காது, அதிகமாகவும் கம்மியாகவும். ஆமாம், அளவு சொல்ல முடியாது, நம்ம வச்ச தீனிக்கு தான் அதுக்கு. அது மாதிரி தான் எவ்வளோ நம்ம அதுக்கு பொருள் வைக்கிறோமோ அவ்வளோ. இந்த மாதிரி உணவு போட்டு அதிகமாக பால் கறக்கும். ஆமாம், உணவு கொடுத்தா அதிகமான பால் கறக்கும். ஒரு தாய் வந்து குழந்தை பிறந்தா எந்த உணவு கொடுத்தா குழந்தைக்கு பால் எவ்வளோ கிடைக்குமோ அது மாதிரி தான் இதுக்கும். ஏன் நம்மளும் சாப்பிடலாம். இது நம்ம உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்லா இனிமையாக இருக்கணும்னா நீங்களும் சாப்பிடுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ சாப்பிடுங்க, நல்லது. ஆமாம், காலையில் தூங்கி எந்த சோமலாம் இருக்குது, உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது, அதுக்கெல்லாம் சாப்பிடலாம். இது இப்போ இந்த பால் விற்கிறது சொன்னீங்களேக்கா, அது அளவு ரேட்டு சொன்னீங்கன்னா மற்றவங்க யாருன்னா வாங்க வசதியாக இருக்கும். நாங்கள் வந்து தொழு கையிலேருந்து வந்தாக்கா 700ரூபான்றது 600ரூபாய்க்கு தருவோம். இன்னும் கொஞ்சம் தொழு கையிலேருந்து வந்தால் 500ரூபாய்க்கு தருவோம். அதுதான் உள்ளூர்லேயே நாங்கள் தரதே 700ரூபா 600ரூபா கம்மி கிடையாது. அதனால் வந்து ரொம்ப தொழில் இருந்து வரவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் குறைச்சி தருவோம், அவ்வளோதான். குறைஞ்சபட்சமாக எவ்வளோக்கு கொடுப்பீங்க? குறைஞ்சபட்சமாக மீடியம் சைஸ் நாங்கள் 500ரூபாய்க்கு கம்மியே தரமாட்டோம் சார். 500 கம்மி தர மாட்டோம். 500ரூபா கம்மியே தரமாட்டோம். 500 லாஸ்ட்டு எவ்வளோ அளவு இருக்கும்? ஒரு சங்கு தான், அதாவது வந்து சங்கு இந்த ஒரு சங்கு 500ரூபா. ஆமாம், நாங்களும் அதில் கஷ்டப்பட்டு அதுங்களுக்கும் மேய்ச்சி அதுங்களுக்கும் நாங்கள் இது பண்ணி அதில் பால் கறக்குறோம்ல. அது என்ன மாடு மாதிரியாக 1 லிட்ரு 1/2 லிட்ரு தரோம். எங்களுக்கு கொடுக்குறது 100 கிராம் 100 மில்லி 50 மில்லி தான் தரோம். அதனால் வந்து நாங்கள் கறக்க மாட்டோம், குழந்தைங்க பிறந்தாக தான். இந்த கழுதை பராமரிக்கிறது மொத்தம் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேருக்கா செய்கிறீங்க? இல்லை ஆள் வச்சு செய்கிறீங்களா, இல்லை ஃபேமிலியாக பண்ணுறீங்களா? எத்தனை பேருக்கா? ஃபேமிலியானு பண்ணுறது இல்லைப்பா, எங்கள் அம்மா வீட்டில் பண்ணியிருந்தாங்க. நிறைய 20 கழுதை 10 கழுதை வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கு பராமரிக்க முடியல, அதனால் வந்து நம்ம வச்சு அதை இது பண்ண முடியலன்றதுனால வந்து எங்கள் அம்மா வீட்டில் 1 தான் இருக்குது. இப்போ நான் வந்து இது எடுத்துக்கினால வந்து நான் வந்து இதுக்கு மேட்டஸ் பண்ணுறேன். என்கிட்ட ஒரு 5 இருக்குது. நான் வந்து ஆளை வச்செல்லாம் பராமரிக்கல, நானே கஷ்டப்படுறேன். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு ஆளையே? ஆமாம், என் ஃபேமிலியில் என் குடும்பத்தில் நான் தான் வச்சுருக்கேன். மற்ற பேரெல்லாம் விற்றுட்டாங்க, அது இன்ட்ரெஸ்ட் இல்லாத போயிடுச்சு. இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட்டோடு வாங்கி வளர்க்கணுன்னா அதனோட விலையை பார்த்து பயப்படுறாங்க. 50,000 60,000த்துக்கு கம்மி இல்லை. இந்த அமௌண்ட் வச்சுன்னா தாராளமாக கழுதையை நீங்கள் வந்து ஒரு வியாபாரமாக வந்து பண்ணலாம். அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு எத்தனை கழுதை வாங்கி நம்ம வளர்க்க போகிறோன்றது தான் நம்மளுக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு ஆண் ஒரு பெண்ணு, ஒரு ஆண் ஒரு பெண்ணு, 2 ஆண் 2 பெண்ணு வாங்கணும்னா கிட்டத்தட்டத்துக்கு இப்போத்துக்கு வந்து 1,60,000 வைக்கணும். 2 லட்ச ரூபாய் ஆகிடும் வண்டி சத்தத்தோடு. இப்போ சம்பளத்துக்கு ஆள் ஒரு 10,000 கொடுத்துருந்தா கூட அதுவும் ஆகிடும். 10,000த்துக்கு யார் வருவாங்க இந்த காலத்தில்? அதான் இதுக்கும் இடம் ஏதாவது தேவையா? ஆமாம், இடம் வேணும். இல்லைங்க, அதுங்க வந்து நம்ம சாப்பாடுக்கு வெளியே அனுப்பிச்சிடுறோம்ல. வெளியே அனுப்பிச்சி விட்றதுக்கெல்லாம் அது வந்து நாங்கள் மேய்க்கிறோம், நாங்கள் பார்த்திக்கிறோம். நீங்கள் வந்து அதுக்கு வைக்கணும்னா நம்ம மாட்டுக்கு ஆட்டுக்கு எப்படி ஒரு செட்டு போட்டு வச்சுக்கணுமோ அது மாதிரி போட்டு புல் அறுத்துன்னு வந்து போடலாம், பொட்டு வைக்கலாம், சாப்பாடு வைக்கலாம், தண்ணி வைக்கணும், எல்லாமே மீந்தி போன காய்கறியெல்லாம் எடுத்துன்னு வந்து போடலாம். அதுக்கும் ஒரு ஆள் வைக்கணும். ஒரு ஆள் வச்சாதான் கண்டிப்பாக அதுக்கு பராமரிக்க முடியும். ஒரு ஆள் இல்லாமல் செய்ய முடியாது. 10 கழுதை இருந்தால் 2 ஆள் இருக்கணும், 5 கழுதை இருந்தால் ஒரு ஆள் இருக்கணும். இப்போ நான் வீட்டாண்ட வச்சு வளர்க்குறேன், இது மாதிரி காலி இடமா இருந்தால் வச்சு வளர்க்கலாம். வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா, இல்லை தோட்டம் தொரு எதனா இருந்தாக்கா அங்கேயும் அவங்க ஒரு செட்டு மாதிரி போட்டு வளர்க்கலாம். இந்த கழுதையோட பேரெல்லாம் சொல்லுங்கக்கா. நீங்கள் இந்த கழுதையோட பேர் வந்து ஆச்சியம்மா. ஓகே, இதில் உங்களுக்கு பிடிச்ச செல்லமான கழுதை எது? இதுதான். ஓகே, இதுவும் இதனோட குட்டி மணி. என்ன விஷயம் அது ஸ்பெஷலாக தான் இருக்குது? இது வீட்டில் பிறந்தது. ஓகே, அதனால் இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது எந்த சேஷ்டையும் காமிக்காது. மற்றது வந்து நிறைய சேஷ்டை காமிக்கும். இந்த பாருங்க, இவ பாப்பாத்தி, இவ பேர் பாப்பாத்தி. இது கன்சீவாக இருக்குது. இப்போ ஒரு 8 மாதம் கன்சீவாக இருக்குது. இந்த பாருங்க, எடுத்துக்கிறீங்களா? இந்த பாருங்க, பால் கறக்குறேன் பாருங்க. பாருங்க, எடுத்துட்டிங்களா? அதான் ஒரு கழுதைக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த 20 நாங்கள் 1 செகண்ட் கறந்துடுவோம். அப்படிங்களா? 1 செகண்டில் கறந்துடுவோம். இப்போ குட்டி இருக்கிறதுனால அவ்வளோ வெளிக்கிறோம் நாங்கள், இல்லைன்னா 1 செகண்ட் தான். ஓகே, 1 செகண்ட்லேயே கறந்துடுவோம். இந்த பாருங்க, பால் தெரியுதா? பால் பாருங்க, தெரியுதா? இதனோட பால் பாருங்க எப்படி இருக்கு, பசும்பால் மாதிரி தான் இருக்கும். இந்த பாருங்க, இந்த பாருங்க. நீங்கள் சும்மா இருக்க டைமில் ஏதாவது அவங்கக்கிட்ட பேசுவீங்களா? இப்போ அது ஒரு
பேசும். அது ஒரு பிராணியா பார்க்காம அதுவும் ஒரு அது பிராணியாக பார்க்க மாட்டேன். எங்கள் பையன் வேலைக்கு போய் வருவான், எங்கள் பையன் கட்டில் மேலே உட்காந்து சாப்பிடுவான். இது பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது பாருமா எப்படி பார்க்குது பாருமா, இது பார்த்தாவே எனக்கு வயிறு வலிக்குமா, அது கொஞ்சம் வெய்மானுவேன் அண்ணுவான். நான் என்ன செய்வேன், ஏண்டி பார்க்குறேன் அவனை, உன் மூஞ்சி மேலே குத்துவோம், போடி பார்க்காதடி என்ன கூட பார்த்துன்னு தான் நிற்பா. அது மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்களா, அடிக்கிறா பாருங்க அவள் அடிக்கிறா பாருங்க, அடிக்கிறா. அவள் சாப்பிடும்போது மட்டும் எதுவும் சொல்லக்கூடாது அவளுக்கு. அது மாதிரி செய்வோம். நாங்கள் கொஞ்சுவோம். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேயே இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எடுத்துகிட்டு போய் தட்டில் வச்சு அதை சாப்பிடும். ஆனால் ஒன்றுக்கு வைக்கிற சாப்பாடு இன்னொன்று பார்த்துச்சுன்னா அவங்களுக்குள்ளவே ஃபைட் வந்துடும், சண்டை வந்துடும். ஒருத்தர் கடிச்சிக்கின்னு சாப்பிடவே மாட்டாங்க. பாருங்கள் எண்ணெயாக அடிக்கிறதுக்கு வருது அது. எங்கே அது பாருங்கள் திரும்புது பாருங்கள். அது திரும்பினாவே எங்களுக்கு பயம், அடிச்சிடும், காலில் எட்டி வச்சிடும். சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கும். ஆமாம், சாப்பிடும்போது உஷாராக இருக்கணும், பால் கறக்கும்போது உஷாராக இருக்கணும். ஆனால் லிகிலீராக அது வந்து குட்டி போட்டு மறாத நாள் இல்லை தொடர்ந்து ஒரு வாரம் அது பக்கத்தில் போகவே முடியாது. நாங்கள் துரத்தோம், எங்களுக்கு குட்டியை கிட்ட வச்சுக்கின்னு எங்களுக்கு துரத்தம் பிடிக்க விடாது, ரொம்ப கஷ்டம். அப்பெல்லாம் அவங்களே வந்து பக்கத்தில் நின்றுடுவாங்க, நாங்கள் அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போய் சாப்பிடுவோம். வீட்டு வெளியே சாப்பிட்டா எங்கள் பக்கத்தில் வந்து அதுவும் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் அது புரிஞ்சுக்குவோம். ஏன்னா நாங்கள் வீட்லேயே வளர்க்குறோம் இல்லையா, பேர் எடுத்து கூப்பிட்டா கூட வந்துடும். ஆச்சி அம்மானாவே வந்துடுவா இவ. இந்த பாருங்க, இதை பாருங்க, இதுக்கு வைக்கிறோம் பாருங்க, நாங்கள் சீவனம் வைக்கிறோம் பாருங்க. இதை பாருங்க 3 வந்துடுச்சு, இப்போ 2 வந்துடுச்சு. அதுவும் வந்துடுச்சுன்னா ரொம்ப சண்டை போட்டிக்கும் ரெண்டுமே. அதனால தான் ஒருத்தருக்கு வச்சு இன்னொருத்தர் வைப்போம். நாங்கள் எல்லாமே ஒரே மாதிரி அண்ணுக்குள்ளே போட்டு வச்சா ரொம்ப கடுபடியாக சண்டை போட்டிக்கும். ஒருத்தர் அடிச்சிக்கின்னு சாப்பிடவே மாட்டாங்க, கொட்டிடுவாங்க. இப்போ அவன் வந்துட்டானே இவளுக்கு கோவம், அவனும் விட்டு தரமாட்டான். அம்மா கூட சாப்பிட்டானே இங்கே இது சாப்பிடாது இருந்தாலும் இல்லை. இதனோட இனமே அவ்வளோதான். எங்கே போட்டாலும் எவ்வளோ போட்டாலும் கழுதை துண்ண மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஏன்னா இவன் கழுதை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றானே, அது மாதிரி தான் இது சாப்பிடும். மணி சாப்பிட்டது போதாதா இன்னும் சாப்பிடணும். பாருங்க முத்தம் கொடுக்குறான் பாருங்க. ஏண்டா சாப்பிட்டது போதாது, பாருங்க எனக்கு முத்தம் கொடுக்குறான் பாருங்க. அப்படிதான் பாருங்க, அவ பாருங்க கேட்குறா பாருங்க, நீங்க ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்குறா பாருங்க, தலையை ஆட்டுறா பாருங்க. அவளுக்கு கோபமாக இருக்குது. இப்போ அவளுக்கு கோபமாக இருக்குது. அதுதான் ஆச்சுமா, என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும் சொல்லு. என்ன கோபமா உனக்கு, கோபமா? ஏன் உனக்கு வச்சேன்ல, சாப்பிட்டுல, சரி சொல்லு என்ன வேணும் சொல்லு என்ன வேணும் சொல்லுமா, என்ன வேணும்? ஏய் என்னடா உனக்கு பசிக்குதா? சரி நான் உனக்கு சாயங்காலம் வைக்கிறேன் அம்மா. சரி விடு அவங்க சாப்பிட்டோம், விடு உனக்கு வைக்கிறேன் விடுன்னா. நீ கோச்சிக்காத, நல்ல பொண்ணு இல்லை, நல்ல பொண்ணு, நீ நல்ல பொண்ணு, கோவப்படக்கூடாதுன்னா. சரி என்னடா மணி, நீ போயிட்டு வந்துட்ட ஒரு ரவுண்டு. அம்மா விட்டு இருக்கவே மாட்டான் இவன். பாரு அங்கே அம்மா, ஆஹா பார்த்து அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டா இவன் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டா பயங்கரமா. விடு, நீங்கள் சாப்பிடுங்க, கொஞ்சம் தான் இருக்குது, சாப்பிடுங்க. நீ போ பாப்பாத்தி. ஓ சாப்பிடு. பார்த்தீங்களா அது மாதிரி பண்ணும் அது. எங்கள் பசங்கள்லாம் என் பேத்தி ஒருத்தர் இருக்கா, என் பேரன் ஒருத்தர் இருக்கா, இது மேலேயே உட்கார வைப்பேன், நான் கழுத மேலேயே உட்கார வைப்பேன். அப்படியா? அவங்க இல்லை, ஊரில் இருக்காங்க. கழுதையை குளிப்பாட்டுற மாதிரி எடுக்கலாமா? எடுக்கலாம்க்கா. இது பாருங்க, எங்கள் ஆச்சி மாவுக்கு இப்போ குளிப்பாட்டு போகிறோம் நாங்கள். பாருங்க குளிப்பாட்டலாமா? இது பாருங்க மாடு மாதிரி தான். இது பாருங்க ஆச்சி அம்மா குளிக்கிறா பாருங்க. இது பாருங்க குட்டிக்குள்ளே குளிக்கிறா. இது பாருங்க குளிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி சீக்கிரமா வா, பெரிய குண்டானில் எடுத்துன்னு வா. இது பாருங்க எங்கள் ஆச்சி மாவுக்கு குளிக்க வைக்கிறோம் பாருங்க. இந்த பாருங்க மூஞ்ச கழுவுறோம் பாருங்க. வெயில் காலத்தில் முகம் கழுவுற மாதிரி நீங்கள் கழுவி விட்றீங்க. முகம் கூட கழுவலாம் இல்லை, அந்த மாதிரி நீங்கள் கழுவி விட்றீங்க. ஆமாம். அதான் இது எந்த இடம்ன்றது மற்றவங்களுக்கு இப்போ வெளியேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு. அதுதான் சார், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா சிறுவாபுரி ரோடு, சிறுவாபுரி போஸ்ட்டு, ஆரணி மெயின் ரோட்டில், வில்லுவர் காலனி. ஆரணி மெயின் ரோட்லேயே இருக்குது. சிறுவாபுரிக்கு வர்றவங்கெல்லாம் வரலாம். ரோசி கழுதப்பால் விற்கிறவங்க எங்கன்னு சொன்னாவே சொல்லிடுவாங்க. என் பேர் ரோசி.
யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க. குல்பி சேனல் அவர்களுக்கு என்னோட நன்றி தெரியப்படுத்திக்கிறேன். எங்கள் கழுதைங்களுக்கும் எங்களுக்கும் விசாரித்து இது வீடியோவில் போகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷப்படுறோம். நாங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம்.